ஹாய் கைஸ், வெல்கம் டு ஸ்விங் ஸ்மார்ட் ட்ரேட். ஸோ மார்க்கெட்ல இன்னைக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்க்கலாம். மார்க்கெட் இன்னைக்கு வந்து கம்ப்ளீட்டாவே வந்து டவுன்ஃபால் தான். அதாவது கிட்டத்தட்ட சொல்லணும் அப்படின்னா பிளட் பாத் இன்னைக்கு வந்து ஓடி இருக்கு அப்படின்னா 200 கிட்ட வந்து இன்னைக்குமே மார்க்கெட் டவுன். நம்ம எப்பவுமே வழக்கம் போல சொல்றதுதான், மார்க்கெட்டை வந்து நம்ம ஃபாலோ பண்ண மாட்டோம். அது ஒரு டைரக்ஷன்ல போகுதுன்னா நம்ம ஒரு டைரக்ஷன்ல போவோம். பட் ஏற்கனவே சொல்லியிருக்கோம், மார்க்கெட்ல வந்து நம்ம தனியா ஒரு ட்ராக் எடுத்து போனாலுமே நெஃப்டி வந்து பெரிய நெகட்டிவ் ட்ரெண்ட்ல போகும்போது நம்மளோட ஸ்டாக்ஸுமே அது கூட சேர்ந்து என்ன ஆகும் அப்படின்னா டிராவல் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஏன்னா அதோட சென்டிமெண்ட் வந்து எப்பவுமே வந்து அதுல ரிஃப்ளெக்ட் ஆயிட்டே இருக்கும். ஸோ இன்னைக்கு வந்து நம்மளோட ஸ்டாக்ஸ் வந்து டே சேஞ்சஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய நல்லா வந்து டவுன்ஃபால் ஆயிருக்கு. இதை வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா தான் நம்ம யூஸ் பண்ணிக்கணும். ஓகேவா? எப்பவுமே வந்து ஒரு நல்ல டவுன்ஃபால் கிடைக்கும் போது ஆப்பர்ச்சுனிட்டியா யூஸ் பண்ணிட்டு அதுல இருந்து எப்படி ப்ராஃபிட் கெயின் பண்றது அப்படிங்கறத பார்க்கணும். இது நம்மளோட வீடியோஸ் வந்து பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு தெரியும். இது லாஸ்டா வந்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா 3 டேஸாவே வந்து இதை இன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். இங்க பாருங்களேன், நான் இன்னைக்கு கூட இன்ஃபார்ம் பண்றேன். இன்கேஸ் இந்த ஸ்டாக்ல வந்து நம்ம டாப் அப் பண்ணாம இருந்திருந்தோம் அப்படின்னோம்னா ஸ்டில் நம்ம நெகட்டிவ்ல தான் இருந்திருப்போம். கரெக்டா? நம்ம நிறைய டாப் அப் பண்ணதுனால இப்போ வந்து நம்ம பாசிட்டிவ்க்கு மாறிட்டோம். அது பாசிட்டிவ்க்கு எவ்வளவு மாறி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்னைக்கு நம்ம வாங்கியிருக்க ஸ்டாக்ஸ்ல வந்து கல்யாண் ஜுவல்லர்ஸ் வந்து இன்னைக்கு மட்டுமே மார்க்கெட் என்னதான் டவுன்ஃபால்ல இருந்தாலுமே 3% ஏறி இருக்கான். எப்படி அப்படின்னா நம்ம வந்து அந்த ஸ்டாக்கை பிக் பண்ண விதம், அதை அனலைஸ் பண்ண விதம், இது எல்லாமே தான் வந்து இதுல வந்து கீ ரோல் வந்து பிளே பண்ணும். ஓகேவா? ஸோ நம்ம அப்படிதான் என்ன பண்ணுவோம் அப்படின்னா எல்லா ஸ்டாக்குமே இண்டிவிஜுவலா ரிசர்ச் பண்ணி தான் எடுக்கிறோம். ஸோ டே சேஞ்சஸ்ல வந்து டோட்டல் சேஞ்சஸ்ல வந்து பார்க்கலாம். ஸ்டில் மார்க்கெட் வந்து கண்டினியூவா லாஸ்ட் 2 or 3 டேஸ்ல வந்து நெகட்டிவ் ஃபால்ஸ்ல இருந்தாலுமே நம்மளோட ஸ்டாக்ஸ் வந்து நிறைய ஸ்டாக்ஸ் இன்னுமே கிரீன்ல தான் இருக்கு. ஸோ இங்க பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், 2, 5, 6, 7 ஒரு 7 ஸ்டாக்ஸ்க்கு மேல கிரீன்ல தான் இருக்கு. பட் ஈவன் இந்த 103, இந்த 269 இதெல்லாம் கூட நமக்கு ஈஸியாவே குயிக்கா வந்து கிரீனுக்கு மாறிடும். ஏன்னா வேல்யூ கம்மியா இருக்கு இல்லையா? இன்க்ளூடிங் இந்த 500 அதெல்லாம் வந்து 1% கிட்ட இருக்கனால குயிக்காவே வந்துடும். இன்னைக்கு வந்து நம்ம புதுசா எந்த ஸ்டாக்குமே என்ட்ரி எடுக்கல. இன்னைக்கு டேல வந்து புதுசா என்ட்ரி எடுக்கல. ஏன் அப்படிங்கறத சொல்றேன். இதே மாதிரி ஒரு சின்ன ஸ்ட்ராட்டஜி வந்து நம்மளோட இதுல வந்து ப்ரீவியஸ் வீடியோ பார்த்துருந்தீங்க அப்படின்னா தெரியும். இது மாதிரி மார்க்கெட்ல வந்து நல்ல டவுன்ஃபால் வரும்போது அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணி எக்ஸிஸ்டிங்கா இருக்கிற ஸ்டாக்ஸை வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இன்னும் நல்லா கிராப் பண்ணுவோம். ஸோ அப்பதான் வந்து ஒரு நல்ல ப்ராஃபிட் வந்து நமக்கு இன்னுமே குயிக்கா வந்து அதுல இருந்து ரிலீஸ் பண்றதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். பட் இன்னைக்கு வந்து என்ன பண்றோம் அப்படின்னம்னா இதுல வந்து ஒரு ப்ராஃபிட் புக்கிங் வந்து இன்னைக்கு வந்து நம்ம பண்றோம். ஓகேவா? கல்யாண் ஜுவல்லர்ஸ்ல ஏன் அப்படின்னா கல்யாண் ஜுவல்லர்ஸ் உங்களுக்கு பார்த்தா தெரியும், இது வந்து நம்ம ரீசெண்டா தான் எடுத்திருந்தோம். 15th ஜூலை இதுல வந்து என்ட்ரி போட்டிருந்தோம். 50,000 கிட்ட இன்வெஸ்ட் பண்ணியிருந்தோம். இங்க பாத்தீங்க அப்படின்னா நம்ம எப்பவும் போல சொல்றதுதான், ஒரு 6, 8 இல்லைன்னா 10 இந்த ஃப்ரீக்வன்சில ஏதாவது ஒரு ஃப்ரீக்வன்சில நமக்கு வந்து ப்ராஃபிட் வருது அப்படின்னா அந்த ப்ராஃபிட்டை வந்து புக் பண்ணி அந்த ப்ராஃபிட்டை வந்து நம்ம என்ஜாய் பண்றது வந்து நம்ம சேனல்ல வந்து பிரைமரியா நம்ம ஃபாலோ பண்றது. கரெக்டா? ஸோ இப்போ இதுலயுமே வந்து ஒரு நல்ல ப்ராஃபிட் வந்திருக்கு. இந்த ப்ராஃபிட்டையுமே நம்ம என்ஜாய் பண்ண போறோம். வாங்க இன்னைக்கு வந்து நம்ம என்ட்ரி வந்து போட்டுடலாம். அதாவது ப்ராஃபிட் புக்கிங் என்ட்ரி வந்து போட்டுடலாம். இது 15th வந்து நம்ம எடுத்திருந்தோம் கல்யாண் ஜுவல்லர்ஸ். இங்க பாத்தீங்கன்னா தெரியும், 15th எடுத்திருக்கோம். இப்போ வந்து ஸ்டாக் வந்து ப்ராஃபிட் புக்கிங்க்கு போனதுனால ஸ்டாக்கோட டீடைல்ஸ் ஆட் பண்ணிக்கிட்டோம். 15th ஜூலை. கரெக்டா? ஸோ இங்க பாருங்களேன், 15th ஜூலை இதை நான் போட்டிருக்கேன் அப்படின்னா எவ்வளவு நாள்ல நம்ம எடுத்திருக்கோம்? 15th ஜூலை போட்டிருந்தோம்னா சரி, இங்க வந்து 15th ஜூலை போடணும். கரெக்டா எக்ஸாக்டா 1 வீக். 1 வீக்னு சொல்ல முடியாது, 5 days. ஏன்னா சாட்டர்டே சண்டே கணக்குல வராது இல்லையா? 1, 2, 3, 4, 5. ஸோ அப்போ 5 daysலயே வந்து நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னம்னா நம்ம வந்து ஒரு நல்ல ப்ராஃபிட் வந்து புக் பண்ணிட்டோம். நேத்தோட வீடியோலயுமே நம்ம சொல்லியிருப்போம், இன்னும் நமக்கு டேஸ் இருக்குது, இந்த டேஸ்ல எந்த ஸ்டாக்ஸ் வேணாலும் வெளியே வரலாம், அதுல வந்து ஒரு நல்ல ப்ராஃபிட் புக் பண்ணலாம் அப்படின்னு. நான் இங்க வந்து ரவுண்ட் ஆஃபாவே வச்சுக்கிறேன். நம்மளோட பசங்களுக்கு அப்பதான் கொஞ்சம் புரியும். 77 rupees இருக்குன்னா கொஞ்சம் சார்ஜஸ் எல்லாம் போகும், அது இதுன்னு வச்சாலும் நமக்கு வந்து 4,500 rupees வந்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ப்ராஃபிட்டா வச்சிருக்கோம். ஓகேவா? ஏற்கனவே நம்ம இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இங்க வந்து 91 ஸ்டாக்ஸ் வந்து இன்வெஸ்ட் பண்ணிருக்கோம். 544.60 91 ஸ்டாக்ஸ் வந்து வச்சிருக்கோம். 544.60. ஸோ அதே 91 ஸ்டாக் செல் பண்ணிருக்கோம் இன்னைக்கு. என்ன ரேட்டு அப்படின்னா மார்க்கெட்ல இருக்கிற கரண்ட் ரேட்டே எடுக்கல. ஏன்னா லாஸ்ட் மினிட்ல தான் ஏறினா. நம்ம எப்பவுமே சொல்றதா 330, 333 to 330 நீங்க வச்சுக்கிறீங்க அப்படின்னு.
இந்த ஸ்டாக்கையுமே போய் பாருங்க, 3 to 330 நல்ல ஒரு அப் ட்ரெண்ட் வந்து கொடுத்துருப்பான். ஸோ அப்பதான் நம்ம இதுல இருந்து செல் பண்ணணும். 595 வச்சுக்கலாம். ஓகேவா, ஒரு 10 பைசா தான், ஒரு ரவுண்ட் ஆஃப் தாங்க 595 வச்சுக்கலாம். ஸோ இந்த ஸ்டாக்ல வந்து நம்ம வந்து 50,000 கிட்ட இன்வெஸ்ட் பண்ணியிருந்தோம். இங்க பாத்தீங்கன்னா 4,500. இங்க நான் வந்து புதுசா ஒரு டீடைல்ஸ் போட்டிருக்கேன். அது எதுனா வேற ஒண்ணும் இல்ல, லாஸ்ட் மந்த் எவ்வளவு ப்ராஃபிட் பார்த்தோம் அப்படின்னம்னா 7,270 ப்ராஃபிட் பார்த்தோம். இந்த மந்த் வந்து ஜூலையோடது இங்க பாத்தீங்கன்னா தெரியும். இது ஃபுல்லா ஜூலை வந்து நம்ம க்ளோஸ் பண்ண ஸ்டாக்கோட டீடைல்ஸ். இந்த ஸ்டாக்கை வந்து இன்னைக்கு தானே க்ளோஸ் பண்ணோம். ஸோ இன்னையோட டேட்டை நான் வந்து இங்க கிளிக் பண்ணிக்கிறேன். இது ஃபுல்லா நம்ம ப்ராஃபிட் புக் பண்ணது. நம்ம ப்ரீவியஸ் ஆடியோ பார்த்துருக்கவங்களுக்கு தெரியும். இங்க பாருங்க, ப்ராஃபிட் வந்து க்ளோஸ் டு 24,246. 24,246 இது தனியா வந்து ஹைலைட் பண்ணி காட்டுவோம் அப்கமிங் வீடியோஸ்ல. ஸோ இப்போ பாத்தீங்கன்னா ஒரு மாசத்துக்கு இன்னும் முடியவே இல்லை. ஒரு மாசத்துக்குள்ள நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணதுல 25,000, அதாவது எந்த ஒரு லாஸுமே பண்ணாம நம்மளோட ஸ்ட்ராட்டஜியை வச்சு கரெக்டா அனலைஸ் பண்ணி அதை வந்து வியூல வந்து என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா மானிட்டர் பண்ணி அதுல இருந்து இப்போ வந்து க்ளோஸ் டு ஒரு 25,000 இந்த மந்த் மட்டும் நம்ம ப்ராஃபிட் வந்து கெயின் பண்ணிருக்கோம். கரெக்டா? ஸோ இதை வந்து நம்ம என்ட்ரில இருந்து ரிமூவ் பண்ணிடலாம். ஏன்னா இதுல வந்து ப்ராஃபிட் புக்கிங் வந்து நம்ம கம்ப்ளீட்டா முடிச்சிட்டோம். கரெக்டா? ப்ராஃபிட் புக்கிங் முடிச்சதுக்கு அப்புறம் அதை வந்து ரிமூவ் பண்றது பெட்டர். ஏன்னா அதை திரும்பவும் ஃபோக்கஸ் பண்ணி மானிட்டர் பண்ணி அவன் இன்னுமே மேலே ஏறுவான். பட் நம்மளோட டார்கெட் ஹிட் ஆகிட்டான் அப்படிங்கிறதுனால நம்ம அதுல இருந்து ரிலீஸ் ஆகி வெளியே வந்துடலாம். ஸோ இதை வந்து என்ன பண்றோம் அப்படின்னம்னா டெலீட் பண்ணிட்டோம். கரெக்டா? இப்ப நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம வந்து நார்மலா பண்றதுதான் டாப் அப் தான் பண்ண போறோம். ஆனா இந்த டாப் அப் எப்படி பண்ண போறோம் அப்படின்னம்னா இன்னைக்கு கொஞ்சம் வந்து ட்ரிக்கியா பண்ண போறோம். ஏன்னா நியூ ஸ்டாக் வந்து என்ட்ரி எடுக்கல. அதுக்கு பதிலா என்ன பண்றோம் அப்படின்னா மார்க்கெட்டோட ஃபாலை வந்து யூஸ் பண்ணி எதுலாம் நல்லா வந்து கீழே வந்து டவுன்ஃபால் டவுன் ட்ரெண்ட்ல இருக்கோ அதையெல்லாம் என்ன பண்ண போறோம் அப்படின்னா பிக் பண்ண போறோம். ஓகேவா? சோ அதுல என்ன பண்ண போறோம் அப்படின்னா நம்ம நிறைய ஸ்டாக்ஸ் இருக்குது. ஒரு ஸ்டாக்ஸா வந்து நம்ம வந்து பிக் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஓலா. இதுலயுமே வந்து நம்மளால 10,000 இன்வெஸ்ட் பண்ண முடியும். 255 ஸ்டாக்ஸ் ஏற்கனவே நம்ம இன்வெஸ்ட் பண்ணிருக்கோம் இல்லையா? ஸோ 255 ஸ்டாக்ஸ் இதுலயுமே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா யூஸ் பண்ணி மறுபடியும் இதுல இன்வெஸ்ட் பண்ணணும். ஓகேவா? சேவ் கொடுத்துட்டோம், பெர்சன்டேஜை ரெடியூஸ் பண்ணிட்டோம். ரெண்டாவது கேஆர்பி மில். இதையுமே ஒரு 10,000 இன்வெஸ்ட் பண்றோம். நம்மளால 9 ஸ்டாக்ஸ் வாங்க முடியும். இன்வெஸ்ட் பண்ணிட்டோம். கரெக்டா? சோ மூணாவதா எந்த ஸ்டாக் சூஸ் பண்ணிருக்கோம் அப்படின்னா ஜைடஸ். ஜைடஸ் இன்னுமே கிரீன்ல தான் இருக்கா. பட் ஓவரால்ல வந்து நமக்கு நெகட்டிவ் ட்ரெண்ட் இருந்ததுனால இதுலயுமே வந்து என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னம்னா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் வந்து எடுத்துட்டோம். சோ 3 ஸ்டாக்ஸ் வந்து நம்ம என்ன பண்ணிட்டோம், 3 ஸ்டாக்ஸ் வந்து என்ட்ரி போட்டுட்டோம். கரெக்டா? ஜைடஸ் இன்னும் சேவ் ஆகல. ஓகே, கொஞ்சம் ஆட் ஆயிட்டு இருக்குது. ஸோ இதோட டீடைல்ஸ் வந்து அப்கமிங் வீடியோஸ்ல கூட நீங்க பார்க்கலாம். நான் வந்து என்ட்ரி போட்டுறேன். அதானி நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியில இருக்கான். மறுபடியும் என்ன பண்றோம் அப்படின்னம்னா வந்து ஒரு 15 ஸ்டாக்ஸ் வாங்கலாம். வாங்கிட்டோமா? ஸோ அதுக்கடுத்து பாத்தீங்க அப்படின்னா கொச்சின் ஷிப்யார்ட். இதுலயுமே ஒரு 7 ஸ்டாக்ஸ் நம்மளால வாங்க முடியும். எல்லாமே லைவ் பிரைஸ்க்கு தான் போட்டிருக்கேன். ஏதோ கிடைச்சா ஒரு ஸ்டார். ஸோ இங்க என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா அதானி வாங்கியிருக்கோம் 2 ஸ்டார். ஜைடஸ் வந்து வாங்கல. அதுக்கு பதிலாக வந்து கேஆர்பி 3, ஓலா வந்து 4. ஸோ அப்போ வந்து இன்னும் நம்மளால 4 ஸ்டாக்ஸ் எடுக்க முடியும். கரெக்டா? ஏன்னா நம்ம 80,000 இன்வெஸ்ட் பண்றோம் இல்லையா? ஸோ இன்னும் ஒரு 4 ஸ்டாக்ஸ் வந்து எது எடுத்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா டோட்டல்ல மாத்திக்கிறேன். அதுதான் கொஞ்சம் நமக்கு ஈஸியா இருக்கும். ஐடிஐ வந்து ஆல்ரெடி இன்வெஸ்ட் பண்ணிருக்கோம். 1 lakh கிட்ட வந்துருச்சு. 34 ஸ்டாக்ஸ் நம்மளால வாங்க முடியும். இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணி நான் வந்து 35ஆவே வாங்கிட்டேன். ஏன்னா அதுவும் அந்த ரேட்டு கிட்ட வந்துடும். இன்னும் 3 ஸ்டாக் வாங்கலாம். நியூஜென் சாஃப்ட்வேர் இதையுமே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா யூஸ் பண்ணிக்கிறேன். 18. ஸோ இதுக்கு அடுத்து பாத்தீங்க அப்படின்னா ரைட்ஸ். ஸோ 45. இன்னும் நம்மளால ஒரு ஸ்டாக்ஸ் வாங்க முடியும். அந்த எந்த ஸ்டாக் அப்படின்னு பாத்தீங்கன்னா லாஸ்டா வந்து
இந்த ஸ்டாக்ல என்ட்ரி எடுத்து. ஸோ இப்போ நம்ம எப்பவும் போல பண்ற மாதிரி டாப் அப் பண்ணியாச்சு. இன்ஸ்டெட் ஆஃப் நியூ ஸ்டாக்கு பதிலா இந்த ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணி மோர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்கோம். இது எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது, இதுல இருந்து எவ்வளவு குயிக்கா அப்கமிங் டேஸ்ல வரப்போறோம் அப்படிங்கிற எல்லா நியூஸையுமே நீங்க வந்து பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிறீங்க. இது ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு குயிக்கா வந்து உங்களுக்கு ரீச் பண்றதுக்கு பெல் பட்டன் இது பண்ணிக்கிறீங்க. அதே மாதிரி உங்களுக்கு ரிலேட்டடான டவுட்ஸ் கமெண்ட்ஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அதை நம்மளோட கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணுங்க. நம்மளோட டீம் உங்களை கான்டாக்ட் பண்ணுங்க. Thank you guys. We'll see you on tomorrow. Bye bye.